மொதல் ராத்திரி இந்த படத்தை பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு கிளம்புனேன். எங்கள் வீட்டுக்கும் தேட்டருக்கும் அரௌண்ட் ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் இருக்கும். அழுதங்க, பயங்கரமாக அழுதேன். எதுக்கு அழுகிறங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தியில் அழுதேன். அவ்வளோ மனசு திருப்தியாக அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தேன். காது குத்துன்னு ஏமாற்றி கல்யாண மாப்பிள்ளையை ஃபாரின்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா கல்யாண பொண்ணை அவள் லவ் பண்ணுற பையன்லேருந்து பிரித்து வற்புறுத்தி தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. மொத்தத்திலே இவங்க 2 பேருக்குமே சம்மதமே இல்லாமல் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணுறோம், எதுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு இந்த ஊரில் பாதி பேருக்கு தெரியாது. கல்யாணம் நடந்த அன்னைக்கு நைட்டு இவங்க குடும்பத்துக்குள்ள என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு, என்னென்ன கூத்தெல்லாம் நடந்துச்சுங்கிறாங்க அந்த படத்தோட கதை. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றோம்? என் வீட்டு எனக்கு தெரிஞ்சது. ஏன் சொல்லுதிய? பாத்துக்கலாம். படத்தில் ஒரு 2-3 சீன் வருங்க. இந்த கேஸ்ட்டு ஜாதியெல்லாம் அடித்து பறக்கி விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அனிஷ்மா கிளைமேக்ஸில் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. கத்துவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. பெத்த பொண்ணுங்களே அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாதன்னு அடக்கி வச்சிருக்க ஒவ்வொரு பொண்ணோட ஆதங்கத்தையும் அந்த ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. அனிஷ்மா கேரக்டர் எனக்கும் முதல்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு அழுத்தத்தை தாங்கிட்டு இருந்திருக்கான்னு. சீரியஸாகவும் கருத்தாகவும் தான் அந்த படம் போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சிரிக்கலாம். படம் ஆரம்பிச்சதுலேருந்து ரைட்டன் அண்ட் டைரக்டர் பை ராஜா கருப்பசாமிங்கிற அந்த எழுத்து வர்ற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வருது ஒரு சில சலுகைலாம் அந்த புது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதில் இது இந்த ராத்திரி. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ராத்திரி. மொத்தத்தில் இந்த படம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தர் பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தாங்க ராத்திரி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசுக்கு நிறைவான அருமையான படத்தை கொடுத்த ராஜா கருப்பசாமி சாருக்கு நான் மனசார ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்.